மனவிகாரம் மற்ற நீர் மதித்திருக்க வல்லீரேல் நினைவில்லாத மணிவிளக்கு நித்தமாகி நின்றிடும் அனைவரும் ஓதும் வேதமும் அகப்பிதற்ற வேணுமேல் கனவு கண்டது உண்மை நீர் தெளிந்ததே சிவாயமே. மனவிகாரம் மற்ற நீர் மதித்திருக்க வல்லீரேல். மனம் எடை போடும். ஒவ்வொரு மனுஷனும் தகுதியானவனா, மதிக்கலாமா, மதிக்கூடாதா, ஏற்றவனா, ஏறானா, உண்மைதானா, சரியா இல்லையா, இப்படிலாம் எடை போடும். அந்த மாதிரி மனவிகாரமே இல்லாமல் மதித்திருக்க வல்லீரேல் நினைவில்லாத மணிவிளக்கு நித்தமாகி நின்றிடும். எப்பவுமே மணிவிளக்கு அப்படி நித்தமாக நிற்கும். அனைவரும் ஓதும் வேதமும் அகம்பிதற்ற வேணுமேல் கனவு கண்டது உண்மை நீர் தெளிந்ததே சிவாய். எல்லாம் ஒரு கனவு. இருக்கிற சும்மா நினப்பு மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒன்று தெளிஞ்சிடும். அந்த தெரிஞ்சிச்சனா அதுதான் விளைந்த சிவாயமே. எட்ட குண்டம் ஏதடா, இருக்கும் வேதம் ஏதடா, சுட்டமண் களத்திலே சுற்று நூல்கள் பற்றி நின்றது ஏதடா, பட்டநாத பட்டரே. இட்ட குண்டம் ஏதடா. குண்டெல்லாம் வச்சு நெருப்பெல்லாம் போட்டு போய்ப்பாங்க. அது ஏது? அதனால எதனா இருக்கும் வேதம் ஏதடா. இங்கே வேதங்கள்லாம் சொல்கிறீங்களே, அதெல்லாம் என்னடா? சுட்டமண் களத்திலே சுற்று நூல்கள் ஏதடா. மண் சுட்டுட்டு இருக்குது, திரும்ப அது மண்ணாகுது. மண் சுட்டுதுன்றதுனால ஏது அது? அதில் இருந்த நூல்லாம் எங்கே? அதை சுத்தப்பட்ட நூலெல்லாம் எங்கடா? முற்றி நின்ற தூணிலே முளைத்தெழுந்த ஜோதியை பற்றி நின்றது எதடா, பட்டநாத பற்றி. ஒரு தூண் தாங்கி நிற்கிது ஒன்று, இதில் எங்கே தாங்கி நிற்கிது? அது எது? அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பட்டநாத பட்டர். பட்டர் பட்டம் விட்டுறலாம் வச்சுருப்பாங்க சில பேர்லாம். அபிராமி பட்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பட்டர் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில். நீங்கள் ஒரு பட்டர்லாம் நினச்சக்கூடாது. அப்போ இதெல்லாம் தெரியவே இல்லாமல் ஒருத்தர் பட்டர்னு சொல்லிடுறாரு. புத்தகம் படிச்சுட்டு பாடுறது, புத்தகம் படிச்சுட்டு பேசுறது போதுமானது இல்லையே. உண்மை கிடையாது. நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலை நீரினோடு கூடி நின்றும் நீரில்லாத வாறு போல் பாரிலே முளைத்தெழுந்த பண்டித பராபரம் பாரினோடு கூடி நின்று பண்பு கண்டு இருப்பீரே. இந்த நீரில் தண்ணியில் இருக்கிற அந்த தாமரை தண்ணியிலே இருந்தாலுமே இலையை போய் கிள்ளி பார்த்தோம்னா அதில் தண்ணி இல்லை, ஒட்டி இல்லை, மாதிரி ஒட்டுறதில்லை. நீரினோடு கூடி நின்றும் நீரில்லாது பாரிலே முளைத்தெழுந்த பண்டித பராபரம் பாரினோடு கூடி நின்று பண்பு கண்டு இருப்பீரே. இந்த உலகத்தோட கூடி இருந்து ஏதோ ஒன்று பேசின்னு பண்ணினே இருந்தாலுமே கூட, பண்ணினே இருந்தமே கூட, எல்லாம் பேசின்னு இருந்தாலுமே கூட, ஆனால் எது பண்பு, எது இறைவன் உண்மை, எது கடவுள், அதை மட்டும் கண்டு இருப்பீரே. உறங்கிலேன் விழிக்கிலேன் உணர்வு சென்று உலகமாய் நிறைந்திருந்த ஞானிகள் நினைப்பது எதுவும் இல்லை. எதை பற்றியே அந்த முடிவுக்குமே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு முடிவு போகிறது தான் மனம் பேசினே இருக்குது. எல்லாமே அது சரியாக தான் நடக்கும்னா மனம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, பேசாது. அதனால் உறங்கலை, விழிக்கலை, உணர்வு கொன்று உடங்கலை. 5 பூதங்களும் திசைகளும் எல்லாம் ஒன்று தான். சுற்றி பாருங்கள், எல்லாம் ஒன்று தான். சூரியன் இருந்தால் ஓயில் எதுக்கு நீங்கள் ஒரு திசை காட்டும் கருவி இருந்தாவோ தான் திசையெல்லாம், இல்லைன்னா அது கூட எதுவுமே இல்லை. புறமும் உள்ளும் எங்கே உள்ளமும் வெளியும் ஒன்றே தான், பொருந்திருந்தது எல்லாம் ஒன்று தான். நிறைந்திருந்த ஞானிகள் நினைப்பது எதுவுமே இல்லை. எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா ஒருத்தன் எதையுமே நினைக்கிறது இல்லை. புரியாத வரையும் தான் உள்ளே பேசினே இருக்கிறோம். புரிஞ்சிச்சுன்னா ஒன்றுமே நினைக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஓதுவார்கள் ஓதுகின்ற ஓர் எழுத்தும் ஒன்றதோ வேதம் என்ற தேகமாய் விளம்புகின்றது அன்றதோ நாதம் ஒன்று நான்முகன் மாடும் நாளும் ஒன்றதோ ஏதுமின்றி நின்றதொன்றை யான் உணர்ந்த நேர்மையே. அழகாக சொல்கிறார். ரொம்ப 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 தெளிவு. ஓதுவார்கள் ஓதுகின்ற ஓர் எழுத்தும் ஒன்றல்ல. ஓதுறவங்கெல்லாம் சத்தம் வாயிலேருந்து வர்றதுனால தான் அதை மாற்றி நாக்காலையும் அன்னத்தினாலையும் உள்ளே பிரித்து வேறு ஓசைகளாக மாற்றி அனுப்புகிறாங்க. ஆனால் உள்ளேருந்து ஒன்று வர்றதுனால தான். ஓதுவார்கள் ஓதுகின்ற ஓர் எழுத்து ஒன்றால் வேதம் என்ற தேகமாய் விளம்புகின்றது அன்று. இந்த வேதமே இந்த உடம்பு தான் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே தான். நாதம் ஒன்று நான்முகன் மாடும் நானும் ஒன்றது ஏதுமின்றி தொன்றை யான் உணர்ந்த நேர்மையே. எதுவுமே இல்லாத ஒன்று நான் உணர்ந்தேன், அது ரொம்ப நேர்மையே. பொங்கியே தரித்த அச்சு புண்டரீக வெளியிலே தங்கியே தரித்த போது தாதும் துளைந்து தாதுதாம் அக்கியுள் சரிந்த போது வடிவுகள் வலிவுமாய்
கொம்பு மேல் வடிவு கொண்டு குரு இருந்த கோலமே. குருக்கு ஒரு கோலம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. பொங்கியே தரித்த அச்சு புண்டரீகா வெளியிலே தங்கியே தரித்த போது தாதும் துளை ஆனதாம் அக்கியுள் சரிந்த போது வடிவுகள் ஒளிவுமாய் கொம்பு மேல் வடிவு கொண்டு குரு இருந்த கோலமே. ஒரு குரு கொம்பு மேல் கொடி இருந்துன்னு சொல்ல வர்றாரு. கொம்பு மேல் வடிவு கொண்டு குரு இருந்த கோலமே. யாரோ ஒரு வயதான ஒரு மனிதர் அவருக்கு ஏதோ சொல்லி கொடுத்துக்கிறாரு, அவருக்கு புரிய வச்சுக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப பொங்கி வழியாதே எல்லாம் தெரிஞ்சிச்சுன்ட்டு வேதங்களெல்லாம் படிச்சுட்டு நான் வேதங்கள்லாம் புரிஞ்சுனேன் பண்டிதன்லாம் பேச வேண்டியது இல்லை. ஒரு நெருப்பு இருக்குனால தான் வடிவே கிடைச்சிது. நெருப்பை நீரும் நீரை நெருப்பும் சுமந்துன்னு இருக்குது. ஒன்றும் சுமந்து இருக்கிறதுனால தான் ஒன்று நடந்துருக்குது அப்படின்னு குரு எனக்கு இருந்தார் அப்படின்றார். மண்ணுலோரும் வண்ணிலோரும் வந்தவாறு எங்கனே. மண்ணில் இருக்கிறாங்க இல்லை வெளியே வேலை ஏற்றுக்கிறதுல இருக்கிறாங்க, அவங்களாம் எப்படி வந்திருப்பாங்க? மண்ணினோடு ஜோதி போல் கலந்த நாத விந்துவும் அண்ணலோடு சக்தியும் அஞ்சு பஞ்சு பூதமும் மண்ணினோடு கொடுந்தழி பாரனோடும் நின்றது. எங்கே பாறையிடும்னாக்கா எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருக்குது. மண்ணுலோர் விண்ணுலோர்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னா மண்ணினோடு ஜோதி வந்து கலந்த நாத விந்துவும். அப்போது எல்லாம் கலந்து ஒரு கூட்டுக்கலவையாக மாறிச்சுது. நம்ம இங்கே உரத்தில் சொல்லி பஞ்சபூத பாவிகள் அப்படிலாம் இப்போ எல்லோரும் சேர்ந்து வந்ததுலாம் அப்படி தான். அண்ணலோடு சக்தியும் அஞ்சு பந்த பூதமும் மண்ணினோடு கொழுந்தழி பாரோடு அழகும் என்றதோ. பாரோடு எழும்னா இந்த உலகமும் இதை கூட எதுவாக இருந்தாலுமே அதெல்லாமே இப்படி தான் வந்தது அப்படின்னு சொல்கிறார். ஒடுங்குகின்ற ஜோதியும் உந்தி நின்ற ஒருவனும் நடுதளத்தில் ஒருவனாய் நடந்த காலில் ஏறியே விடுத்து நின்ற இருவனோடு மெய்ப்பனோடு பொய்ப்புமாய் அடுத்து நின்ற அறிவினோ அனாதி நின்ற அனாதியோ உதித்த மந்திரத்தினும் ஒடுங்க அக்கரத்தினும். ஒடுங்குகின்ற ஜோதியும் உந்தி நின்ற ஒருவனும் நடுத்தளத்தில் ஒருவனும் நடந்த காலில் ஏறியே விடுத்து நின்ற இருவரோடு மெய்யினோடு பொய்யுமாய் அடுத்து நின்ற அறிவினோ அனாதி நின்ற அனாதி. இது எல்லாத்தையும் கலக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்குது. அது அனாதியோட அனாதி நின்ற அனாதியாது இருக்குது. உதித்த மந்திரத்தினும் ஒடுங்கும் அக்கரத்தினும் மதித்த மண்டலத்திலும் மறைந்து நின்ற ஜோதினி மதித்த மண்டலத்திலுள் மறித்து இனி இருந்த பின் சிரித்த மண்டலத்திலே சிறந்ததே. எல்லாத்துலேயுமே சிறந்தது. மகிழ்ச்சியாக இருந்ததுக்கெல்லாம் காரணம் எது? வந்து வாழ்ந்து நடந்து போய் பேசி இல்லை கனவுகள் போல் நடந்தது, இல்லை அது நிஜமாக நடந்தது, நானாகவே நெச்சன்னு இருக்குது, காத்துன்னு இருக்குது, பாத்துன்னு இருக்குது, எல்லாமே மறித்து இருந்த பின் சிரித்த மண்டலத்தில் சிறந்ததே சிவாயம். எல்லாத்தை விட சிறந்தது சிவாயம் தான். வெற்றிடத்துக்கு இன்னொரு பேர் சிவாயம். திருத்தி வைத்த சத்குருவை சீர்பிற வணங்கில். ஒருத்தர் திருத்தி வச்சார், நீங்கள் அது இதுன்னு மயக்கம் வராதிங்க, அது வெட்ட வெளியாக தான் இருக்குது அப்படின்னு திரித்து வைத்த சத்குருவை சீர்பெற வணங்க. அவரை போய் சீர்பெற நீங்கள் வணங்கலை. குரு கொடுக்கும் பித்தரே கொண்டு நீந்த வள்ளீரோ. நீங்கள் குருங்களை நிறைய உருவாக்குறீங்க. ரொம்ப நாவத்தில் போய் நீங்கள் பாராட்டுறீங்க, அவரை புகழ்கிறீங்க, அவரை பற்றி பேசுகிறீங்க. அந்த மாதிரி பேசுறதுனால நீங்கள் கொடுக்குறீங்க. குரு கொடுக்கும் பித்தரே கொண்டு நீந்த வள்ளீரோ. குரு கொடுக்கும் பித்தரும் குருக்குள் வந்த சீதனும். குருவை உருவாக்கணும், குருவை கொன்ற சீடனும். பருத்தி பட்ட பாடுதான் 12 பட்டதே. ஒரு பருத்தி நூல் எப்படி அடிபட்டு நூலாகி வந்து வருதோ, துணியாகி மாறி நின்றுடுதோ, அப்போது என்ன ஆகும்? பருத்தி பட்டு பாடு போல் படிக்க படிக்க புரிந்து கொள்ள நீங்கள் நிறைய குருக்களை போய் பார்க்க, இல்லை குருங்களா நீங்களே உருவாகி ஏதோ ஒரு கருத்து சித்தாந்தங்களை சொல்ல நீங்கள் ஒரு வரையறுத்த துணியாக மாறிடுவீங்க, நூலாக மாறிடுவீங்க. நூலாக மாறுறதில்ல இங்கே வேலை, நூலற்று போகிறது தான். நூல் ஒன்று பற்றாமல் இருக்கிறது தான். ஸோ நூல் ஒன்றும் பற்றாத இருக்குது. பருத்தி பட்ட பாடு போல் 12 பட்டதே. ஸோ பருத்தி படாதபடி வாடுறதுக்கு நீங்கள் தான் முற்படணும். 320வது பாடல். தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. ஆன்லைனில் வந்தோடனே நிறைய பேர் வந்துடுறீங்க, பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மேலும் எல்லோரையும் பார்க்க வைங்க, பகிருங்க, பங்காளியாக இருங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. மண்டனாலும் பரவாயில்ல, கட்டாயம் கிடையாது. கடவுள் நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தாரு. மீண்டும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன்.